ஹலோ கைஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் இன் சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி மீ பிஃபோர் யூ. ஆத்தர் நேம் ஜோஜோ மோயஸ். இவங்க 1969ல பிறந்திருக்காங்க. லிவிங் ஆத்தர். இவங்க ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல பிறந்திருக்காங்க. எமோஷனல் அண்ட் தாட் ப்ரொவோக்கிங் நாவல்ஸ் எழுதுறதுல இவங்க ரொம்பவே ஃபேமஸ். இவங்களுடைய மேஜர் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா மீ பிஃபோர் யூ, ஆஃப்டர் யூ, ஸ்டில் மீ, தி கிவர் ஆஃப் ஸ்டார்ஸ், The Last Letter from Your Lover, The Girl You Left Behind, The Ship of Brides. இந்த நாவல் மீ பிஃபோர் யூ 2012ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் 2016ல ஒரு மூவியாகவும் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த நாவலுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். லூயிசா கிளார்க், இவங்க தான் ப்ரோட்டகானிஸ்ட், சீஃபுல் யங் உமன். வில்லுடைய கேர் கிவரா இருப்பாங்க. வில் ட்ராய்னர், இவர் ஒரு வெல்தி மேன். இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கழுத்துக்கு கீழே எந்த பார்ட்டுமே ஒர்க் ஆகாம போயிடும். வீல் சேர்ல தான் அவருடைய லைஃபை கழிச்சிட்டு இருப்பாரு. கேமிலா, வில்லுடைய அம்மா. ஸ்டீவன் ட்ரெய்னர், வில்லுடைய அப்பா. நேதன், வில்லுடைய இன்னொரு கேர் கிவர். பேட்ரிக், லூயிசாவுடைய பாய் ஃப்ரெண்ட். இவரு ரொம்ப ஃபிட்னஸ் அப்சஸ்டா இருப்பாரு. Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி a kind request. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லூயிசா நம்ம நாவலுடைய ஹீரோயின். இவங்க ஒரு கஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கஃபேயை மூட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இவங்களுக்கு வேலை போயிடும். பட் இவங்களுக்கு சேலரி ரொம்பவே முக்கியம். ஏன்னா இவங்களுடைய என்டையர் ஃபேமிலி இவங்களுடைய சேலரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப டெஸ்பரேட்டா வேலைக்கு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு கேர் டேக்கரா போலான்னு டிசைட் பண்ணி ஒரு கேர் கிவர் வேலை வந்து இவங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு கேர்டேக்கரா போறாங்கன்னா வில் ட்ரெய்னர். இவர் ஒரு வெல்தி பர்சன். இவருக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்துல ரொம்ப ஹாப்பியா வேர்ல்ட் வைட் டிராவல் எல்லாம் பண்ணிட்டு வாழ்ந்தவர். பட் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால இவருக்கு கழுத்துக்கு கீழே இருக்க பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாம போயிடும். வீல் சேர்ல தான் இருப்பாரு. அப்படிதான் அவருடைய நாட்களை கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆல்ரெடி அவரை பாத்துக்கிறதுக்காக நேதன் அப்படிங்கிற ஒரு கேர் கிவர் இருப்பாரு. இருந்தாலும் இவங்களையும் கூட ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கிவரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. லூயிசாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவர் பேரு பேட்ரிக். ஆக்சுவலி லூயிசாக்கும் பேட்ரிக்கும் அவ்வளவா செட் ஆகாது. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி பிரேக் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வில்லுடைய அப்பா அம்மா ஸ்டீஃபன் அண்ட் கமீலியா அவரை பார்த்துக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் கேர்டேக்கரே வச்சிருப்பாங்க. லூயிசாக்கு வில்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவரு ரொம்ப ரூடாகவும் அன்ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரி தோணும். வில்லுமே லூயிசா கிட்ட இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் கொஞ்சம் ஆஷா தான் நடந்துக்குவாரு. பட் நாட்கள் செல்ல செல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ வில் அண்ட் லூயிசா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க, நிறைய பேசுவாங்க. அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. லூயிசா வில்ல ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அவரை ஹாப்பியா வச்சுக்கிறது தான் இவங்களோட முழு நேர வேலையாகவே இருக்கும். கிராஜுவலா வில் லூயிசாவுடைய கம்பெனியை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் வில்லுடைய அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் லூயிசாக்கு தெரிய வரும். என்னன்னா வில் மெடிக்கல் அசிஸ்டன்டோட தன்னுடைய லைஃபை முடிச்சுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாரு. அவர் ரொம்ப நல்லா வாழ்ந்த மனுஷன். ரொம்ப ஹாப்பியா பெரிய பெரிய பிக் டீல்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், வேர்ல்ட் வைட் டிராவல் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்திருப்பாரு. பட் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல அவருக்கு கழுத்துக்கு கீழே இருக்க பார்ட் எதுவுமே ஒர்க் ஆகாம போயிடும். வீல் சேர்ல தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மற்றவங்களை டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். டெய்லி அந்த பெயினோட அவருக்கு வாழ பிடிக்காததுனால இப்படி ஒரு டெசிஷனை எடுத்திருப்பாரு. மெடிக்கல் அசிஸ்டன்டோட அவருடைய லைஃபை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதாவது கருணை கொலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சுவிட்சர்லாந்துல பண்ணிருப்பாரு. அங்க போறதுக்கும் தயாராயிடுவாரு. பட் அவருடைய பேரண்ட்ஸ் தான் அவரை 6 months இங்கேயே இரு, கொஞ்சம் தள்ளி போடுன்னு கன்வின்ஸ் பண்ணி இந்த 6 months இங்க இருக்க வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அவரை பாத்துக்கிறதுக்காக தான் லூயிசாவையும் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் லூயிசாக்கு தெரிஞ்ச உடனே லூயிசா ரொம்ப கவலைப்படுவா. ஏதாவது ஒரு பண்ணி அவருடைய மைண்டை சேஞ்ச் பண்ணணும், அவருடைய லைஃப் எவ்வளவு வர்த் ஆனதுன்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணணும், அவருடைய மைண்டை எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுப்பா. இதுக்கு நடுவுல லூயிசாவுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் செட் ஆகல. இப்ப லூயிசாவை சந்தேகப்படுவான். நீ வந்து வில்ல லவ் பண்ற அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். பிரேக்கப் ஆயிடும் அவங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு வெக்கேஷனுக்கு லூயிசா, வில் அண்ட் நேதன் இவங்க 3 பேரும் பிளான் பண்ணி மொரீஷியஸ்க்கு போறாங்க. இந்த வெக்கேஷனே எதுக்குன்னா எப்படியாவது வில்லுடைய மனசை மாத்தணும், அந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் யூசைட எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், அவரை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் அது. மொரீஷியஸ்க்கு போனதும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. கான்சர்ட்ஸ், ஹார்ஸ் ரைடிங், நிறைய பியூட்டிஃபுல் அவுட்டோர் பிளேசஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. வில் அவருடைய லைஃபை நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய சிரிக்கிறாரு. லூயிசா அண்ட் வில் ரெண்டு பேரும் எமோஷனலி க்ளோஸ் ஆகுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போயிடுது. இப்போ வில் லூயிசாவை ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. நீ பெருசா ட்ரீம் பண்ணு, அதை அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. லூயிசாக்கு வில் மூலமா ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வருது. இப்போ மொரீஷியஸ்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு பீச் சைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது லூயிசா வில் கிட்ட அவளுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றா. வில்லுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு.
வில்லுக்கும் லூயிஸா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றாரு. பட் என்னதான் லவ் கன்ஃபஸ் பண்ணாலும் வில் தான் எடுத்த டெசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. தன்னுடைய லைஃப்பை நான் முடிச்சுக்க தான் போறேன் அப்படிங்கிறத அந்த டைம்ல லூயிஸா கிட்ட சொல்றாரு. லூயிஸா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறா, அப்படியெல்லாம் டெசிஷன் எடுக்காதீங்க, நீங்கள் மாற்றிக்கோங்க, நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வாழலாம்னு சொல்கிறா. பட் இந்த பெயினோட என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. லூயிஸா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு வில் கூட போகாம அவளுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறா. நம்ம இவ்வளோ சொல்லியும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு கோவமா இருக்கா. பட் அட் த சேம் டைம் தான் அவர் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் ரியலைஸ் பண்றா. அதே சமயத்தில் வில், அவங்க அம்மா அப்பா, கேர்டேக்கர் நேத்தன் எல்லாரும் சுவிட்சர்லாந்து போயிடுறாங்க அந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் யூசைட ப்ரொசீட் பண்றதுக்காக. இப்போ அங்கேருந்து வில்லுடைய பேரண்ட்ஸ் லூயிஸாக்கு கால் பண்ணி நீ இங்கே வாமான்னு கூப்பிடுறாங்க. அவனுடைய லாஸ்ட் மொமெண்ட்டில் நீ அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே லூயிஸாக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஓகே, அவருடைய லாஸ்ட் மொமெண்ட்லேயாவது நம்ம அவ கூட இருக்கணும்னு நினச்சி லூயிஸாவும் சுவிட்சர்லாந்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்களுடைய ஃபைனல் கான்வர்சேஷனில் 2 பேருமே அகைன் அவங்களுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லூயிஸா வில் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருக்கா. அப்படியே வில்லுடைய உயிர் போயிடுது. அவர் இறக்கும் போது அவருடைய ஃபைனல் குட் பையை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. சில நாட்கள் கழிச்சு வில் எழுதின ஒரு லெட்டர் லூயிஸாக்கு வந்து சேருது. அந்த லெட்டர்ல லூயிஸாக்கு தேவையான கொஞ்சம் பணமும் அவளுக்கு தேவையான ஒரு சில அட்வைஸும் எழுதியிருப்பாரு. நீ வாழ்க்கையை ரொம்ப போல்டா வாழணும், அட்வென்ச்சரஸா வாழு, தேவையானதெல்லாம் படிச்சு முடி அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எழுதியிருப்பாரு. அந்த மோட்டிவேஷனோட லைஃபை நியூ ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ஸோட வாழணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்து போறாங்க லூயிஸா. இதோட இந்த நாவல் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.